ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா கேரளால இருக்கிற புனலூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம தென்காசியில இருந்து புனலூர் வரைக்கும் TNSTC பஸ்ல வந்தோம். சூப்பரா இருந்துச்சு. சவுத் வெஸ்ட் மாசம் தென்மேற்கு பருவமழை சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஜூலை மாசத்துல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். விடாம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த வீடியோல நம்ம புனலூர் வந்து மழை சீசன்ல எப்படி இருக்கு, மான்சூன் டைம்ல புனலூர் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏரியாவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கடுத்த வீடியோல புனலூர்ல இருந்து தென்காசி வரைக்கும் ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம். மலை மேல போயிட்டு செங்கோட்டையில இருந்து இந்த எஸ்பெண்டுக்கு பக்கத்துல தான் இறங்கும். செங்கோட்டைக்கு சூப்பரா இருக்கும் அந்த ரூட்டும். ஸோ அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க மான்சூன் டைம்ல புனலூர் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க புனலூரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, புனலூர் KSRTC பஸ் ஸ்டாண்டுங்க. கரெக்டா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் இருக்கோம் மக்களே. சரியான மழைங்க. நம்ம கேரளாக்குள்ள என்ட்ரு ஆனோன்னு ஸ்டார்ட் ஆன மழை இல்லவே முடியலைங்க. இன்ஃபேக்ட் செங்கோட்டை வரும்போதே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம தென்மேற்கு பருவமழை மான்சூன்னா அது கேரளா தாங்க. கேரளா, மகாராஷ்டிரா, கோவா இதெல்லாம் வந்து சரியான மழையா இருக்கும். அரபிக்கடல் கரையில இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே, மகாராஷ்டிரா, மும்பை எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு ஃபிளட்ஸ்ன்னு. நம்ம கேரளால பாருங்க, புனலூர் தென்மலை வரைக்குமே வந்து நல்ல மவுண்டேனியஸ் ரீஜனா இருக்கும். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் கொல்லம் ரீச் ஆகும். இந்த வழி மழை நிக்கட்டும், அதுக்கப்புறம் டவுனுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் எல்லாம் காமிச்சிருக்கேன் புனலூர்ல. பட் ஆனா அது மழை சீசன்ல வரல. ஸோ இது வந்து சரி மான்சூன் டைம்ல உங்களுக்கு கேரளாக்குள்ள இருக்கிற புனலூர் டவுன்லாம் எப்படி இருக்கணும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கம்லாம் போவோம். கொட்டை இருக்கிற போகிற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே நிறைய வருங்க. கல்லடா பிரிட்ஜ் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த ப்ளூ கலர் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பிரைவேட் பஸ்ஸஸ்ங்க. இங்கே பிரைவேட் பஸ்ஸஸ்க்கெல்லாம் கலர் கோட் கொடுத்துருப்பாங்க. மக்களே, புனலூர் பஸ் ஸ்டாண்டோட பேக் சைட்ல தான் வந்து நம்ம கல்லடா ரிவர் ஓடுதுங்க. எப்படி ஓடுது பார்த்தீங்களா? மழை காலத்துல செம்ம ஃபுல்லா ஓடுதுங்க. இங்க கேரளால என்னன்னா இந்த ரிவர் சைடெல்லாம் வந்து இந்த மாதிரி சிட் அவுட்ஸ், வாக்வேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஜாலியா வந்து அப்படியே பிரிட்ஜுக்கு அடியில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே வந்து இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. உட்காந்து நீங்க ரிவர் சைடு அழகா ஜம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஈவினிங் டைம் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு செம்ம சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? ஸோ அங்க தெரியுது பாருங்க ஒரு பிரிட்ஜ், அதுதான் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ், பழைய ஹேங்கிங் பிரிட்ஜ். இது வந்து புதுசா கட்டின பிரிட்ஜ். புனலூருங்கிறதே வந்து தமிழ் வேர்டு தாங்க. புனல்னாவே வந்து நீருன்னு தான் அர்த்தம். நீர்நிலைகள் நிறைந்த ஊருங்கிறதுனால இது புனலூர். எவ்வளவு லஷ் கிரீனா இருக்கு பாருங்களா. திக் வெஜிடேஷனுங்க. கேரளானாலே கேரளா தான்ப்பா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி. மக்களே, இங்க பாத்தீங்களா ரிவர் சைடு வாக்வேஸ் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. செம்ம பியூட்டிஃபுல்லா. இந்த சைடு வந்து அழகா வந்து மழையெல்லாம் பெஞ்சா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு குட்டி ஒரு மண்டபம் மாதிரி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. குடில் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லா சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. எவ்வளவு லஷ் கிரீனா இருக்கு பாருங்களா. ஏதோ ஒரு பார்க்குக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஜம்முன்னு நாம ஆத்த பார்த்து ரசிச்சுக்கிட்டே பண்ணலாம். ஆப்போசிட் சைடு வந்து படித்துறை மாதிரி இருக்குங்க. ரிவர்ல இறங்கிருக்கு அந்த சைடு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அங்க வந்து ஆத்துக்குள்ள இறங்கலாம் போல. வேற லெவல் பா கேரளா. எப்படி பார்த்து பார்த்து பண்றாங்க பாருங்க பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். ஊரையே ஃபுல்லா அழகா வச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பச்சை பசேல்னு ஃபுல்லா காட்டுக்குள்ளதான் இருக்கு. அதையும் வந்து இன்னும் பியூட்டிஃபை பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ரிவர் ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம். என்ன சொல்றீங்க? நம்ம ஊர்ல தண்ணியே ஓட மாட்டேங்குது. இதுல எங்க இருந்து வந்து பியூட்டிஃபை பண்றதுன்னு கேக்குறீங்களா? பண்ணலாங்க, மனசு இருந்தால் மார்கபந்து. மக்களே, அந்த பிரதர் நடந்து போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதுதாங்க பழைய பிரிட்ஜ். வெறும் இரும்புலயும் வுட்லயும் வச்சுதாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க.
1960s சமயத்திலேயே பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், டைம் லைன் எனக்கு கரெக்டா தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன். ஸோ அப்போ வந்து இந்த சைடு ஃபுல்லா காடுகளா இருந்துச்சாங்க, ஒரு சைடு மட்டும்தான் டவுன் இருந்திருக்கு. ஸோ பிரிட்ஜ் கட்டினா எங்க வந்து மிருகங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே ஜிக்ஸாக்கா ஆடுற மாதிரி கட்டியிருக்காங்களாம். வேற லெவல்ல. ஸோ இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு அனுமதி இல்லை. அப்போ வந்து வண்டிக கம்மி தானே, 60s 50s 60s எல்லாம். ஸோ அப்போ இது போக்குவரத்துக்கு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க, கல்லடா ரிவர் கிராஸ் பண்றதுக்கு. இந்த ரிவர் கிராஸ் பண்ணோடனே ஃபுல்லா ஃபாரஸ்டா தான் இருந்திருக்கு. இப்பதான் வந்து ஊர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கு. இல்லாட்டி புனலூர்ல இருந்து தான் வந்து ஊர்களே ஸ்டார்ட் ஆகும், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல. சாமல்ல எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, கருங்கல் கரை வச்சு அப்படியே ஹேங்கிங் பிரிட்ஜ. வேற லெவல்ல. இங்க இருக்கிற ரிவர்ஸ் எல்லாம் ஆர்ப்பரிச்சு ஓடுங்க. மான்சூன் டைம்ல தண்ணி நிறைய இருக்கும்ல, அதனால ஆர்ப்பரிச்சு ஓடும். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஏரியால இருந்து டவுனுக்குள்ள போயிட்டு இருக்கோங்க. அந்த ப்ளூ கலர் பஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பிரைவேட் பஸ்ஸுங்க. ஸோ இன்டீரியர்ல ஓடுற பஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுப்பாங்க. இதே மாதிரி கிரீன் கலர் பிங்க் கலர் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ். எவ்வளவு லாட்டரி கடைகள் இருக்கு பாருங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸ், கேரளால எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி லாட்டரி ஷாப்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்களா, கேரளால தாங்க இந்த மாதிரி நம்ம பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல எல்லாம் பியூட்டிஃபை பண்ண வைக்க முடியும். ஏதோ வீட்டுக்கு அலங்காரம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா ஊரையே. இதெல்லாம் சின்ன சின்ன ஓடைகள் போய் நம்ம பின்னாடி பார்த்தோம்ல கொட்டாரக்கரை ரிவர், அங்க ஜாயின் ஆயிடும். அங்கதான் ஆறு ஓடுது. சோ ஆத்தோட கரையில தான் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டே அமைஞ்சிருக்கு, புனலூர் பஸ் ஸ்டாண்டு. லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணா தண்ணியூர். பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து ஃபுல்லா எங்க பார்த்தாலும் வந்து நீர்நிலைகளா இருக்குங்க. இங்க இருந்து ஜடாயு பார்க்குக்கு உங்களுக்கு பஸ் இருக்கு பாருங்க. சடையமங்கலம்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க ஜடாயு பார்க், அந்த ஈகிள் ஸ்டாச்சு இருக்குல்ல, அங்க போறதுக்கும் உங்களுக்கு பஸ் இருக்கு. மக்களே, நம்ம கேரளாவோட சிவிக் சென்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. லைவா காட்டுறேன் பாருங்க. எங்க வந்து பார்க்கிங்காக இடம் விட்டுருக்காங்களோ அங்கதான் பார்க் பண்ணுவாங்க. ரோட்ல ஏதாவது ஒரு குப்பை இருக்கான்னு பாருங்க மக்களே, அவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க ஊரையே. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி எங்கேயும் அதிகமா தேங்கிறது கிடையாது. அப்கோர்ஸ் ஃப்ளட் ஆகிற அளவுக்கு மழை பெஞ்சுனாதான் ப்ராப்ளமா இருக்கும். மத்தபடி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க பாருங்க டவுன் ஏரியாவே ஃபுல்லா. வேற லெவலா. காலங்காத்தால சரியான மழை பெஞ்சு நம்ம பஸ்ல இருந்து இறங்கும் போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்களா எப்படி வெயில் அடிக்குதுன்னு. தென்மேற்கு பருவமழை சீசன்ல மான்சூன் டைம்ல அன்பிரடிக்டபிளா இருக்கும் கேரளா கிளைமேட். மக்களே, இது வந்து ஸ்டேட் ஹைவே 59, ஹில் ஹைவேவா இதுக்கு பேரு. ஜடாய் பார்க் போற பஸ் கூட இந்த வழியில தாங்க போகுது. வா, உண்மையிலேயே மீடியன்ல அந்த கம்பிகளா வைக்கல, ஜஸ்ட் இந்த டிராயிங் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. நீட்டா யாருமே கிராஸ் பண்றது கிடையாது, அந்த பக்கம் இந்த பக்கம் லேன் கிராசிங்கிற பேச்சே கிடையாது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. மக்களே, கேரளா கம்யூனிஸ்ட் கட்சியோட பார்ட்டி ஆபீஸ் பாத்தீங்களா? ஏதோ ஜுவல்லரி ஷாப் மாதிரி இருக்குங்க, ஷோரூம் மாதிரி இருக்குங்க. எவ்வளவு மாடர்னா வச்சிருக்காங்க பாருங்க. உள்ள பினராயி விஜயன் அவர்களோட போட்டோ எல்லாம் கூட போட்டிருக்காங்க. அநியாயம் பண்றாங்க. எல்லாமே வந்து பில்டிங் மேல இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா மான்சூன் டைம்ல தொடர்ந்து மழை பெய்யும்ல, அதனால தண்ணி சீக்கிரமா வழியறதுக்காக ரூஃப் எல்லாம் டேமேஜ் ஆயிடக்கூடாது, வாட்டர் சீக்கேஜ் எல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பில்டிங்லயுமே இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும் ரூஃப். நம்ம ஊர்ல சேட்டன்ஸ் வந்து பேக்கரி வச்சிருக்கிறத பாத்திருப்பீங்க. கேரளாலேயே சேட்டன்ஸோட பேக்கரி எப்படி இருக்கு பாத்தீங்களா? இம்பீரியல் பேக்ஸுங்க. இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து பேக்கரி ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி எவ்வளவு மாடர்னா நீட்டா பண்ணிருக்காங்க பாருங்களா. இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர் டிசைனிங் எல்லாம் பண்றதுல நம்ம கேரளா சேட்டன்ஸ் அடிச்சுக்கவே முடியாதுங்க. சூப்பரா இருக்குல்ல. பியூட்டி பார்லர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்னு சூப்பரா இருக்குங்க. டவுனு, புனலூர் டவுன் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் மான்சூன் டைம்ல இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க.
எங்க பார்த்தாலும் ஈரமா இருக்கு மழை பெஞ்சு பெஞ்சு. மக்களே, கேரளால எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன் கடைங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நேச்சுரல் மெடிசன் அண்ட் ஹீலிங் சென்டர்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்க, ஆயுர் நிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சகர்மா சென்டர், ஆயுர்வேத மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கியூர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. மெயின் டவுனுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலே வந்து எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, வேற லெவலுங்க. டாக்டர் உத்தரா அபிலாஷ் வேற லெவலுங்க, செம்ம கியூட்டா இருக்கு. எல்லா வீட்லயும் வந்து ஒரு மாமரம், பலாமரம், வாழை மரம் எல்லாம் இருக்குங்க. நம்ம சங்கத்தமிழ்ல சொல்ற மாதிரி முக்கணிகளையும் வந்து எல்லா வீட்லயும் விளைவிப்பாங்க. பத்தாவதுக்கு ஒரு தென்னை மரம் வேற இருக்கும். பியூட்டினா அது கேரளா தான், அடிச்சுக்கவே முடியாது. இந்த ப்ளூ கலர் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரிங்க. வேநாடுன்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நிறைய நாடுகள் இருக்கும். வேநாடு, மலபார் ரீஜனு, வள்ளுவ நாடு, இந்த மாதிரி நிறைய நாடு இருக்கும். திருவனந்தபுரம் சைடு ஓடுற பஸ் எல்லாம் வந்து வேநாடுன்னு தான் போட்டிருப்பாங்க. மக்களே, இங்க புனலூர் பக்கத்துல கொடுக்கத்துப்பாரா எக்கோ டூரிசம்னு ஒரு ஏரியா இருக்குங்க. இங்க பாருங்க, புனலூர் டிவிஷன் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட். இங்க இருந்து 26 கிலோமீட்டர், 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஆஞ்சல் ரேஞ்சில் இருக்கு இந்த எக்கோ டூரிசம் பார்க். ஸோ இன்கேஸ் நீங்க விசிட் பண்றதுன்னா 10ல இருந்து 4 மணிக்குள்ள விசிட் பண்ணலாம். இந்த வழியில தான் போகணும் புனலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஓகேவா? புனலூர் ஃபயர் சர்வீஸ். இந்த பக்கம் இருந்து எங்க திரும்பினாலும் வந்து நேரா அந்த கல்லடா ரிவர்ல தாங்க போய் ஜாயின் ஆகுது. சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு. எப்படி மழை பெஞ்சு பெஞ்சு ரூஃப் டாப்ல எல்லாம் கூட இந்த புற்கள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, செடிகள் எல்லாம். மக்களே, இந்த ரெட் கலர் கேஎஸ்ஆர்டிசி போது பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து இப்ப புதுசா விட்டு இருக்கிற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்ங்க. ஆர்டினரி பஸ்ஸஸ் தான். இங்கிருந்து ஐயூர் வழியா ஆஞ்சல் வரைக்கும் போற பஸ்ஸஸ். இந்த மாதிரி டிப்பர் லாரிஸ் தாங்க வருது புனலூர் சைட்ல இருந்து நம்ம ஊருக்கு. என்னத்தை தான் அப்படி ஏத்திட்டு போறாங்கன்னே எனக்கு தெரியாது. அவ்வளவு டிப்பர் லாரிஸ் வரும் எஸ்பெண்ட்ல இருந்து. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 to 500 லாரிஸ் வந்துட்டு போகுதுங்க. மக்களே, இதெல்லாம் பிரைவேட் பஸ்ஸுங்க. ரெயின்போ ப்ளூ கலர் பஸ். பஸ் கனெக்டிவிட்டிக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காதுங்க. இங்க இருந்து கேரளாக்குள்ள எல்லா பக்கமே எவ்வளவு ஹில்லி ஏரியா இருந்தாலும் நல்லா பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். அங்கிருந்து லோக்கல்ல தான் டவுன் பஸ்ஸஸ் இருக்காது, ஆட்டோவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, அழகா ஒரு கோவில் இருக்கு. என்ன கோவில் நினைக்கிறேன், சிவன் கோவிலா, ஐயப்பன் கோவில், கிருஷ்ணர் கோவிலுங்க. ஒரு டிபிக்கல் கேரளா கோவில் இப்படிதாங்க இருக்கும். நம்ம ஊர் கொடிமரம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த ரூஃப் ஸ்டைல் மட்டும் வேற மாதிரி இருக்கும். ஒன்னா மரத்துல வெஞ்சிருப்பாங்க, இல்ல இந்த மாதிரி கான்கிரீட் போட்டு ஓடு மாதிரி பண்ணி இருப்பாங்க ரெட் கலர்ல. அழகா இருக்குல்ல. இந்த பக்கம் கீழே இறங்கினா ஆறு, கல்லடா ஆறு. எங்க இருந்து பார்த்தாலும் கல்லடா ஆறு தெரியுங்க. மக்களே, நம்ம மறுபடியும் புனலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு பாருங்க, KFC எல்லாம் வந்துருச்சுங்க. கேரளாவோட குட்டி குட்டி டவுன் சிட்டிஸ்ல இருந்து எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. யூரோப்பியன் ரேஞ்சுக்கு இருக்காங்கப்பா இவங்க. கிளீன்லினஸ், டிசைன்ஸ், சிவிக் சென்ஸ் எல்லாமே வேற லெவல். எங்க பார்த்தாலும் புல்லட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு அம்மா தான் எலுமிச்சம்பழம் வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோஸும் ஓடுது, ஜீப்ஸும் ஓடுது. ஹில்லி ஏரியால நிறைய ஜீப் டிராவலும் இருக்கும். மக்களே, கேஎஸ்ஆர்டிசில இந்த மாதிரி நிறைய மாடர்ன் பஸ்ஸஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த யானை வண்டின்னு சொல்லுவாங்க, அந்த ரெட் அண்ட் எல்லோ கலர் பஸ் தான் எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு இருக்கும். இப்போ நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எலக்ட்ரிக் பஸ் இருக்கு பாருங்க, அது சூப்பர் ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் பஸ். ஸோ இதெல்லாம் வந்து கோழிக்கோடு போற பஸ்ஸஸ், சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸஸ். ஸோ இங்கிருந்து நாம் இப்போ டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். நமக்கு 1 மணிக்கு ட்ரெயினுங்க புனலூர்ல இருந்து தென்காசிக்கு. அப்படியே நம்ம டவுனை ஒரு ரவுண்டு விட்டுட்டு ஸ்டேஷன் போகலாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஓகேவா? வாங்க வாங்க மக்களே. நம்ம புனலூர் ஃபேமஸ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் டவுனுக்குள்ளேயே இருக்குங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்கும். இங்க பாருங்க, இதை வந்து இப்போ ஒரு பியூட்டிஃபுல் வாக்வே பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க.
ஏற்கனவே நான் இதை வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு லுக் விட்டுட்டு போலாம் அப்படின்ட்டு தான். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, ஃபுல்லா வுட் அண்ட் அயன் தாங்க. வுட் அண்ட் அயன், அதெல்லாம் வந்து கிரானைட் கற்கள், கருங்கற்கள். 1817 அப்போ சாமி அப்பவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. நான் கூட 1916 நினைச்சேன். வாரே வா, திருவாங்கூர் சமஸ்தானம் இருந்த காலத்திலேயே கட்டிட்டு இருக்காங்க. மக்களே, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்ல இருந்து நாம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. மேலேயும் இந்த மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடங்கள் இருக்கும். நமக்கு ஆட்டோஸும் போகும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பட் உங்களுக்கு அப்படியே புனலூர் ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் ஒரு லுக் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போலாம் அப்படின்ட்டு தான் பை வாக் போறோம். கேரளாவோட டிப்பிக்கல் ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இப்படிதாங்க இருக்கும். மேடும் பள்ளமா இருக்கிறதுனால எங்க எல்லா பக்கமுமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். பிஸியா இருக்கு. நாம ஒரு தேர்ஸ்டே சுத்திட்டு இருக்கோம். இங்க பாருங்க, பொக்கே ஷாப்ஸ், ஃப்ளவர் ஷாப்ஸ் எல்லாம். நம்ம ஊர்ல இருந்துதான் பூக்கள் எல்லாம் வருங்க. இங்க க்ளோத் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கேரளா வந்துட்டு நகைக்கடை இல்லாமையா? சன் சிட்டி கோல்டன் டைமண்ட். மக்களே, கேரளாவோட ஷாப்பிங் ஏரியாஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. பெடஸ்ட்ரியன் வேஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணாம நடக்கிறதுக்குன்னா நடக்கிறதுக்கு தான், பார்க்கிங்னா பார்க்கிங் ஏரியா தான். நல்லா இருக்குங்க. சின்ன இடமா இருந்தாலும் நல்லா மேனேஜ் பண்றாங்க. இங்க பாருங்களா, பழைய காலத்து ஓட்டு வீடுகளே கடைகளா இருக்கு பாருங்க. நேந்திரம் பழங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. முத்தூட் ஃபைனான்ஸ் இங்கிருந்து ஆரம்பிச்சது தானே முத்தூட் ஃபைனான்ஸ். இப்ப நம்ம ஊருக்குள்ள முத்தூட்டு, மலப்புரம் எல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. நகைக்கடன் கொடுக்கறது பாப்புலர் இல்ல, எஸ்பிஐ பிரான்ச். பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. நான் சொன்னேன்ல, எல்லா ரூஃப் டாப்புமே இப்படிதான் இருக்கும், மழை நீர் வழிஞ்சு ஓடுற மாதிரி. இது ஜும்மா மஸ்ஜித்துங்க. எவ்வளவு மாடர்னா கட்டியிருக்காங்க பாருங்க. மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில புனலூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்தோங்க. பிரைவேட் ஸ்கூல் மாதிரியே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேற லெவலுங்க. எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் கேரளால அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கூட ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் எல்லாம் ஸ்கூல்லயே வச்சிருக்காங்க. சான்ஸே இல்ல. எல்லாம் நேந்திரம் பழங்கள். இன்னொரு விஷயம், நம்ம கேரளால இருக்கிற டீ கடைகள்ல கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். உண்ணியப்பம், அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க. மக்களே, புனலூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலையும் தாண்டி வந்தோம்னா இந்த ஜங்ஷன் இருக்குங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த சைடு திரும்பினா ரயில்வே ஸ்டேஷன். கல்லாடா ரிவர் தாண்டி போகணும். மாம்பழங்கள் எல்லாம் எவ்வளவு கொட்டி கிடக்குது பாருங்க. மாம்பழம், ரம்பூட்டான். நம்ம அண்ணாச்சி தான் வித்துட்டு இருக்காரு போலயே. எவ்வளவு பஸ்ஸஸ் இருக்கு. பட் டைமிங்ஸ்க்கு தான் இருக்கும். நீங்க ஒன்னா ஆட்டோ பிடிச்சுக்கணும், அதுதான் நல்லது. பிரைவேட் பஸ்ஸஸும் கம்மி தான். சேட்டா, ரயில்வே ஸ்டேஷன் இந்த வழி தானே. ஸோ நேரா போனா ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். ஸோ கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ். மக்களே, புனலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் கட் ஆகிற ஜங்ஷனுக்குள்ள வந்தா புனலூர் மார்க்கெட் இருக்குங்க. ஃபுல்லா காய்கறிகள், துணிக்கடைகள், பழங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. கேரளால ஒரு லோக்கல் மார்க்கெட் பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. வாங்க உள்ளுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபுல்லா கூட்டமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஆட்டோஸ், சரக்கு இறக்குற வண்டிங்க, பயங்கர சவுண்டா இருக்கு. கேரளால நிறைய வந்து நேந்திரம்பழம், அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு, கப்பக்கிழங்கு இதெல்லாம் தானே சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் விற்கிற கடைகள் நிறைய இருக்கு. பலசரக்கு கடைகள், வீட்டுக்கு வாங்குற ஐட்டம்ஸ், ஃபுல்லா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட் தாங்க. பரவாயில்லையே, நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரியே தாங்க இருக்கு. தேங்காய் எல்லாம் குமிச்சு வச்சிருக்காங்க இங்க. எல்லா தேங்காய்
பண்ணுவாங்க. மக்களே மார்க்கெட் தாண்டி வந்தாச்சுங்க. மார்க்கெட் தாண்டி வந்தோடனே ஒரு மலபார் ஹோட்டல் இருக்கும், பால் பேக்கரின்னு இருக்கும், ஜூஸ் கஃபே ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க பாருங்க நேந்திரம் பழ கடைகள். ஸோ இங்க வந்து 2 ரோடு பிரியும். கீழே ஒரு ரோடு போகும் மசூதி பக்கத்துல, மேல ஒரு ரோடு போகும். இங்க பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்க புனலூர் ரயில்வே ஸ்டேஷன், ஆர்ச் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்குள்ள போனா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம். நமக்கு 1:20 1:30 தாங்க ட்ரெயின். இன்னும் நமக்கு 1 hour மேல டைம் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நாம போய் டவுனை சுத்தி பார்த்துட்டு வருவோம். என்ன சொல்றீங்க மக்களே? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல விஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. விஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு கடை இருக்கு. ஹைப்பர் மார்க்கெட்டுங்க. ஃபார்மோசா பேக்கரி, ரெஸ்டாரண்ட், கேம் ஜோனு, ஃபங்க்ஷன் ஹாலு எல்லாமே இருக்கு. ஐஸ் கார்டன் வேற இருக்கான். சாட் கடைங்க. சூப்பரா இருக்குல்ல. ஏதோ ஒரு சிட்டில இருக்கிற மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க புனலூர்ல. கலக்குறாங்க. கீழே பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஓப்பனிங் டைம் வந்து 7 AM to 10 PM மண்டே டு சண்டே. விஸ்மா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில மெயின் ரோடு மேலேயே இருக்கு. நம்ம கேரளால ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் விட மாடர்னா இருக்கிறது நகை கடைகள் தாங்க. இங்க வெஜிடபிள் மார்க்கெட் பக்கத்திலேயே எடிமணிக்கல் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கு பாருங்க. சூப்பரா KSRTC பஸ் வந்துட்டா அதுக்குள்ள. சூப்பரா இருக்குல்ல ஷோரூம் பாக்குறதுக்கு. எடிமணிக்கல் கோல்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ். இது வந்து வெஜிடபிள் மார்க்கெட் தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில. மக்களே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே வந்து இந்த மாதிரி நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் வருதுங்க. வேனாட் எக்ஸிகியூட்டிவ் கோச் பிரைவேட் பஸ் பத்தனம்திட்டால இருந்து வருது. பத்தனம்திட்டாலாம் தான் வந்து நம்ம சபரிமலை போற வழிங்க. கோனி ஃபாரஸ்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த ஏரியால இருந்து புனலூர் போற பஸ்ஸஸ். எவ்வளவு ஆட்டோஸ் பாருங்க. டவுனுக்குள்ள எல்லாம் வந்து ஈஸி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா ஆட்டோ தான். சீப்பா தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் இருக்காது. அஃபோர்டபுளா தான் இருக்கும் ஆட்டோக்கு. நம்ம ஊர் TNSTC பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க தென்காசிக்கு 404. இதுவும் தென்காசில இருந்து வர பஸ் தான் நினைக்கிறேன். ஆமாங்க தென்காசில இருந்து வர பஸ் தான். ஸோ நம்ம ஊர்ல இருந்து வந்து கொட்டாரக்கரா, பத்தனம்திட்டா, தென்மலா, புனலூர், கொல்லம்கெல்லாம் வந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். திருவனந்தபுரம் போற பஸ்ஸஸ் தென்மலால இருந்து வேற ரூட்ல போயிடும். கொல்லம் ரூட்டுக்கு இன்னும் நாம இப்போ இன்னைக்கு வந்த ரூட். இதுக்கு முன்னாடி விளாக் பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம தென்காசில இருந்து புனலூர் வந்த விளாக் சூப்பரா இருந்துச்சு. பார்க்காம இருந்தா பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ட்ரெயின்ல ஜெர்னி பண்ண போறோம் புனலூர்ல இருந்து தென்காசி வரைக்கும். அதுவும் செம்ம சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஸ்டாப்புக்கு பேரே வந்து மார்க்கெட் ஜங்ஷன்ங்க. ஸோ இந்த வழியில நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் வரும். நம்ம மார்க்கெட் பார்த்தோம்ல, மார்க்கெட் ஜங்ஷன் பக்கத்திலே ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ மார்க்கெட் ஜங்ஷன் கேட்டு இறங்கிட்டு நீங்க இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஷாப்பிங்க்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் கிடைக்குதுங்க. நம்ம ஊர்ல இருந்து தான் வருதா இல்ல இங்க விளையிறதான்னு தெரியல. நேந்திரம் பழங்கள்லாம் இங்க விளையிறதா தான் இருக்கும். மற்ற ஃபுட் எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து தான் வரும். மக்களே இப்போ நாம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்ல இருக்கோம். கிருஷ்ணா பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு, பியூர் வெஜ் ஹோட்டல். ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் எடுக்கலாங்க. நான் சொன்னேன்ல கேரளா கிளைமேட் மான்சூன் டைம்ல அன்பிரடிக்டபிளா இருக்கும். திடீர்னு வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க கருமேகம் சூழ ஆரம்பிச்சிருச்சு. மழை வரும்னு நினைக்கிறேன். தண்ணி சொட்டி சொட்டி ஊரே வந்து ஈரமா இருக்குங்க மழை காலத்துல. சரி வாங்க கிருஷ்ண பவன்ல ஏதாவது சாப்பிடலாம். பியூர் வெஜ் ஹோட்டல் கிடைக்கிறது அபூர்வம். கேரளால கிடைக்கிற இடத்துல நல்லா சாப்பிடுவோம். மக்களே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கிருஷ்ணா பவன்ல சாப்பிடுறோங்க. கேரளா ஸ்பெஷல் அப்பம் கடலைக்கறி. நம்ம ஊர்ல கிடைக்கும், பட் கேரளால ஒரிஜினலா சாப்பிடுறதுக்கும் நம்ம ஊர்ல சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போவோம்.
மக்களே ஹாட் அண்ட் பைப்பிங் அப்பம் அண்ட் கடலைக்கறிங்க. கிருஷ்ணா பவன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே பியூர் வெஜ் ஹோட்டலுங்க. மக்களே கிருஷ்ணா பவன்ல அப்பம் கடலைக்கறி சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்க பாருங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழி. பஸ் ஸ்டாண்டு போகுது, திருநெல்வேலி போற பஸ் இது. எங்கிருந்து திருநெல்வேலி போகுதுன்னு தெரியல. பரவாயில்ல, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் திருநெல்வேலிக்கெல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க. நம்ம கேரளா சேட்டன்ஸ் வந்து சில விஷயங்கள் எல்லாம் பைத்தியங்க. ஃபுட்பால்ல அவங்க பயங்கர பைத்தியம். இப்போ வேர்ல்டு கப், FIFA வேர்ல்டு கப் 2026 போயிட்டு இருக்குல்ல, எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு பிடிச்ச டீம் பேனர் வச்சிருக்காங்க. பிரேசில், அர்ஜென்டினா, ஒவ்வொரு ஊர்லயும் 2-3 குரூப் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரி ஃபுட்பால் டீம் மேல கிரேசியா இருப்பாங்க. வேற லெவல்ல சேட்டன்ஸ் இந்த வண்டி ரீமாடல் பண்றது, ஃபுட்பாலு, இதுல எல்லாம் அவங்க பைத்தியமா இருப்பாங்க. ஸோ மக்களே, இதுதான் வந்து புனலூர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அழகா ஒரு தர்கா இருக்கு. செங்கோட்டை தென்மலை போற வழி புனலூர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு. வெல்கம் டு புனலூர் ரயில்வே ஸ்டேஷன். புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு போல் இருக்குங்க. இந்த ஆர்ச் எல்லாம் கூட இப்பதான் புதுசா கட்டியிருக்காங்க போல. நல்லா இருக்குல்ல, அப்படியே கேரளாவோட ஆர்கிடெக்சர் மாடல்ல கியூட்டா கட்டியிருக்காங்கப்பா. இந்தியா ஃபுல்லாவே வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷனுமே மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஒரு செமி ஹில் ஸ்டேஷன் மாதிரிங்க. மெயின் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்தோடனே புனலூர் இருக்கு. மக்களே, மெயின் ரோடு ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து, ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து கிட்டத்தட்ட நம்ம 1 கிலோமீட்டர் உள்ள நடக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரதா இருந்தா ஷேர் ஆட்டோ பிடிச்சு வரதே நல்லதுன்னு சொல்லுவேன் நான். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ள போகணும். நெக்ஸ்ட் வீடியோல நாம 16328 குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம், புனலூர் டு தென்காசி. மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்க. ஸோ இப்போ போய் ரயில்வே ஸ்டேஷன்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஷேர் ஆட்டோஸ் வருது பாருங்க நிறையா. நம்ம ஊர் மக்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கப்பா நிறையா ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேடேஷன் ஒர்க்ல. புனலூர் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. மக்களே, வெல்கம் டு புனலூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. எல்லா பக்கம் அப்கிரேடேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. உள்ளுக்குள்ள எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. ரோடெல்லாம் அப்படியே மழை பெஞ்சு தண்ணியா இருக்குப்பா. பிளாட்ஃபார்ம்ஸ், ஃப்ரண்ட்ல இருக்கிற பார்க்கிங் லாட்ஸ் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வந்தாச்சு மக்களே. இங்க பாருங்க, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி ஏரியா ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வர்றதுக்கு. உள்ளேயும் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல. இன்னும் ஒரு 1 இயர் ஆக்கிடுவாங்க ஃபுல்லா ரெனோவேட் பண்ணி முடிக்க. மேல இருக்கு அந்த ஷேடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அது 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங். ஸோ இங்க ஒரு டீ கடை, ஒரு குட்டி ஹோட்டல் எல்லாம் இருக்கு. மெயின் ஹோட்டல்ஸ் எல்லாம் போகணும்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் போகணும். இல்லை நம்ம இப்போ வெஜிடபிள் மார்க்கெட் எல்லாம் தாண்டி வந்தோமே அந்த ஏரியாவுக்கு போகணும். ஷேர் ஆட்டோஸ் உள்ளேயே கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறாங்க. சரி வாங்க உள்ள போய் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, இந்த ஆப் எல்லாம் இருக்குல்ல, ரயில் ஒன் ஆப், அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யூடிஎஸ் ஆப்புக்கு பதிலாக இப்போ சிங்கிள் விண்டோ ரயில் ஒன் ஆப் வந்துருச்சுங்க. எல்லாமே நீங்க இதுலயே பாத்துடலாம். ட்ரெயின், ரிசர்வ்டு ட்ரெயின்ஸ், அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸ், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் எல்லாமே இதுல புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெயின் சர்ச் பண்றது, பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்றது, கோச் பொசிஷன், ட்ரெயின் ட்ராக்கிங், ஃபுட் ஆர்டர் பண்றது, ரீஃபண்டு எல்லாமே இதுலயே நீங்க பண்ணிடலாங்க. ஒரு ஆப் போத் கூகுள் அண்ட் ஆப்பிள் பிளே ஸ்டோர்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளுக்குள்ள 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் ஸ்டோர் எல்லாம் இருக்கு. கேரளா கதகளி டான்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. வெல்கம் டு புனலூர் ரயில்வே ஸ்டேஷன். த டிக்கெட் கவுண்டர், இன்டகிரேட்டட் ரிசர்வேஷன் கவுண்டர், 24 ஹவர்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. ஏடிவிஎம் மெஷின்ஸும் இருக்கு. நல்லா இருக்குல்ல ஸ்டேஷனு. இன்னும் ஃபுல்லா வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இது ஏன்னா ஓப்பன் பண்ணாம இருக்காங்க, ட்ரெயின் வரப்போ ஓப்பன் பண்ணுவாங்க போல. உள்ளுக்குள்ள ஒரு ஐஆர்சிடிசி கேட்டரிங் ஷாப்பும் இருக்கு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்க்கெல்லாம்.
மக்களே கரெக்டாக 12:15 ஆகுதுங்க. நம்ம புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்குள்ளே நின்றுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் டிக்கெட் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம சீக்கிரம் உள்ளுக்குள்ளே செக் பண்ணிடுவோம். இது மதுரை புனலூர் ட்ரெயினுங்க. எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. பரவாயில்லைங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன். மலை மேலே இருந்தாலும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறங்கணுன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் புனலூர். இங்கிருந்து தான் வந்து நம்ம மலை பக்கத்தில் இருக்கிற லேண்டும் பீச் பக்கத்தில் இருக்கிற கொல்லம்க்கும் போகிற ரயில்வே லைன் ஸ்டார்ட் ஆகும். ஆரியங்காவெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஐஆர்சிடிசி ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குங்க. மக்களே இங்கே டிக்கெட் ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணோன்னா காலையில் 8லேருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் மதியம் 2:30லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் புனலூரில் நீங்கள் டிக்கெட் கவுண்டர் வந்து ரிசர்வேஷன் பண்ணோன்னா இந்த டைமிங்ஸில் தான் ரிசர்வேஷன் கவுண்டர் ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம தென்மலை தாண்டி போகிற வழியில் இருக்கிற பிரிட்ஜுங்க. ஃபேமஸ் பிரிட்ஜு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலே செம்ம சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். டைம் டேபிள். பாலக்காடுலேருந்து தூத்துக்குடி போகிற எக்ஸ்பிரஸ் இது வழியாக தாங்க போகுது. சென்னை எக்மோர் கொல்லம் எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ், புனலூர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், வேளாங்கண்ணி எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ், கொல்லம் புனலூர் எக்ஸ்பிரஸ்ஸு, மதுரை புனலூர், குருவாயூர் மதுரை, சென்னை கொல்லம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ்ஸு, கன்னியாகுமரி டு புனலூர். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம புனலூரை கிராஸ் பண்ணி தான் போகும். ஓகேவா? இது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். புனலூர் வழியாக ட்ராவல் பண்ணுற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைம் டேபிள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, எல்இடியில் டிபார்ச்சர் அரைவல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு. அடுத்து நம்ம ட்ரெயின் தான் 16328. 1:05க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வரும். ஸோ மக்களே நம்ம புனலூர் டவுன் சுற்றி பார்த்துட்டு மலையோட மலையா ஈரமே ஆயிடுச்சு பாருங்க. டிஷர்ட் எல்லாம் மலையில நனைஞ்சிட்டு சுற்றி பார்த்தாச்சு. எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியலீங்க மான்சூன் டைம்ல இங்க. பட் ஆனால் ஊரே ஈரமாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ ஜம்முன்னு சுற்றி பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷனும் பார்த்துட்டு நாம அடுத்த வீடியோவில் 16328ல் ட்ராவல் பண்ண போகிறோம். புனலூர் டு தென்காசி. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். ஸோ புனலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புனலூர் டு தென்காசி போகிற ரயில் vlogல சந்திப்போம். Until then, take care and cheers from புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.